மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பல்பின் கொள்முதல் விலைக்கும் கொள்முதல் விலைனா சிபி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைனா எஸ்பி இடையேயான விகிதம் 20:25 கொடுத்திருக்காங்க. அதன் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சிபி இஸ்டு எஸ்பி வந்து கொடுத்திருக்காங்க 20:25. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம எப்பவுமே ப்ராஃபிட்டும் லாஸும் எதில் பார்ப்போம்னா சிபியில் தான் பார்ப்போம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. அப்போ ப்ராஃபிட் நமக்கு என்ன 4, சிபி வந்து நமக்கு 4. அப்போ சிபி வந்து 4, ப்ராஃபிட் நமக்கு என்ன இருக்கு 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ 1 தான் நமக்கு ப்ராஃபிட் இன்ட்டு 100. அப்போ 4 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணோம்னா 25 வரும். ஆப்ஷன் டி. செகண்ட் क्वेश्चन, அனில் ஒரு மேஜையை 20% நஷ்டத்தில் விற்கிறார். அதை 160க்கு அதிகமாக விற்றால் அவர் 20% லாபம் பெறுகிறார். எனில் 25% லாபம் ஈட்ட அந்த மேஜையின் விற்பனை விலை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 20% நஷ்டம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பாங்க 80 ரூபாய்க்கா 80%. நெக்ஸ்ட் என்னது 20% லாபத்தை வந்து பெறணும்னா 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 120. அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 40. அந்த 40 தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க 40% தான் 116 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 25% லாபம் பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 125% வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேன்சல் பண்ணா போதும் 0 0 கேன்சல் 1 4 டைம்ஸ் வரும். அப்ப 125 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 500. ஆப்ஷன் சி. தேர்ட் क्वेश्चन, ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை அப்படின்னா என்னது எம்பி வந்து கொடுத்திருக்காங்க. என்னது 4800 கொடுத்திருக்காங்க. குறிக்கப்பட்ட விலை 4800. ஆனால் கடைக்காரர் 18% மற்றும் 20% என இரட்டை தள்ளுபடி அளிக்கிறார். எனில் இறுதியாக அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2% கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY பை 100 போடுவோமா. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். -18 -20 பிளஸ் ஆர் மைனஸ் 18 இன்ட்டு -20 பை 100 கேன்சல் பண்ணோம்னா 1, இது 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் 3 டைம்ஸ் வரும் 0.6 3.6 வரும். அப்போ 18 20 -18 -20 எவ்வளோ வரும் -38 பிளஸ் 3.6 வரும். ஸோ நமக்கு என்ன வரும் இதை பண்ணோம்னா நமக்கு 34.4 வரும். இந்த 34.4ன்றது என்னது நமக்கு டிஸ்கவுண்ட். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோக்கு வித்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 34.4னா 100% வந்து என்னது 4800. அப்போ 34.4 வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் பண்ணோம்னா 100ல இருந்து 65.6 வரும். இதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 65.6 இன்ட்டு 48 ஈக்குவல் டு 3148.8. ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் क्वेश्चन, ஒரு கலவையில் தண்ணீரும் பாலும் 8:21 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் தண்ணீரை விட 26 லிட்டர் பால் அதிகமாக இருந்தால் கலவையில் உள்ள பாலின் அளவு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணீர் பால் ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்னது 8:21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 13. இந்த 13x தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 13x வந்து 26 இருந்தா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்ல பாலின் அளவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 21x கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்டா 21x மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இதை கேன்சல் பண்ணா 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 21 42. அப்போ 42 லிட்டர்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு கூம்பின் உயரம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மடிப்பக்கத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளோ 14 சென்டிமீட்டர். நமக்கு கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன 1/3 πr² h.
அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. 14 இன்ட்டு 14 இன்ட்டு 15. இதை கேன்சல் பண்ணோம்னா 3யும் 15 கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வரும். 7ம் 14 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். 3 எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல என்ன இருக்கும்? 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 5 இருக்கும். அப்ப 2 இன்ட்டு 5 10 இருக்கும். அப்ப 10 இன்ட்டு 14 140 இன்ட்டு 22 ஈக்குவல் டு என்ன வரும்னா 3080 சென்டிமீட்டர் கியூப். 3080 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. இரண்டு எண்களின் மீப்போவா 14 மற்றும் அவற்றின் மீப்போமா 490. அவற்றில் ஒரு எண் 70, மற்ற எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப x இன்ட்டு y ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. அப்ப ஒரு எண் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 70 இன்ட்டு y ஈக்குவல் டு 70 இன்ட்டு y ஈக்குவல் டு HCF வந்து 14 இன்ட்டு LCM 490. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 70க்கும் 490 கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் வருமா? அப்போ 14 இன்ட்டு 7 என்ன வரும்? 98. ஆப்ஷன் 98. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. 5 பாடங்களின் சராசரி. முதல் 3 பாடங்களில் ராகேஷின் சராசரி மதிப்பெண் 80 மற்றும் கடைசி 3 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 92 ஆகும். மூன்றாவது பாடத்தில் அவருடைய மதிப்பெண் 51 எனில் 5 பாடங்களும் அவருடைய சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாடங்கள். அப்ப 3 இன்ட்டு 80 ஈக்குவல் டு 240. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கடைசி 3 பாடங்களோட சராசரி. கடைசி 3 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 92 கொடுத்திருக்காங்க. அப்ப 3 இன்ட்டு 92 ஈக்குவல் டு 276. ஸோ என்ன பண்ணிருக்காங்க? நெக்ஸ்ட் அவருடைய மதிப்பெண் 51 எனில், மூன்றாவது பாடத்தில் அவருடைய மதிப்பெண் 51 எனில் 5 பாடங்களும் அவருடைய சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 6 11 516. ஸோ 516 வந்து என்னது? 6 பாடங்கள்ல. ஸோ நமக்கு வந்து ஒரு தடவை -51 பண்ணணும். -51 பை என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி தானே கேட்டிருக்காங்க லாஸ்ட்ல. அப்ப இதை பண்ணோம்னா வந்துடும். அப்ப 465/5 கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 3 டைம்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ. 90 முடிவுகளின் சராசரி 38. ஸோ 90 முடிவுகளின் சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 38 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முடிவிலிருந்தும் நாளை கழித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துல இருந்து என்ன பண்றாங்களா? -4 பண்றாங்க. ஸோ புதிய முடிவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கண்டிஷன் தெரியும். சராசரினா என்னன்னா ஒவ்வொரு நம்பரோடையும் ஒரே நம்பரை மைனஸ் பண்ணாவோ இல்ல பிளஸ் பண்ணாவோ சராசரியோடையும் அந்த எண்ணை கூட்ட அல்லது கழிக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு கண்டிஷன் தெரியும். ஸோ 38ல இருந்து -4 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 34. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. P/Q கொடுத்திருக்காங்க. P/Q என்ன கொடுத்திருக்காங்க? 6 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Q/R கொடுத்திருக்காங்க. Q* என்ன கொடுத்திருக்காங்க? 3 4. P/P+QR இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட்ல இருக்கிறத நம்ம சைடில் எழுதிக்கோமா. அப்ப 5 இங்க வரும். ஸோ இங்க 3 வரும். மல்டிபிள் பண்ணோம்னா 20 15 18. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Q/P+R கொடுத்திருக்காங்க. ஸோ Q ஓட வேல்யூ 15 P ஓட வேல்யூ 18 பிளஸ் R ஓட வேல்யூ என்னது? 20. ஆட் பண்ணோம்னா 15:38. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நபர் ஆண்டுக்கு 3% என்ற தனிவட்டி விதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக வழங்கினார் மற்றும் 25 ஆண்டுகளில் அவருக்கு கிடைத்த வட்டியானது கடனாக வழங்கப்பட்ட தொகையை விட ரூபாய் 600 குறைவாகும் எனில் கடன் கொடுக்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நபர் ஆண்டுக்கு 3% தனிவட்டி விதத்தில் கொடுத்துருக்காங்க. தனிவட்டி ஃபார்முலா என்னது? PNR/100.
அது இந்த வேல்யூ தான் என்ன கொடுத்திருக்காங்க, வழங்கப்பட்ட கடனாக வழங்கப்பட்ட தொகையை விட ரூபாய் 600 குறைவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கடனாக வழங்கப்பட்டது P minus 600. P into N வந்து 25 ஆண்டுகள், R வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்களா, by 100 equal to P minus 600. கேன்சல் பண்ணோம்னா 25 ஆல கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ் வரும். அப்ப 3 into P 3P equal to இந்த 4 வந்து இங்க மல்டிபிள் பண்ணிரணும். அப்ப 4P minus 4 into 600 2400. So 3P minus 4P இந்த சைடு வந்துரும். அப்ப minus 1P வரும் equal to 2400. அப்ப P ஓட வேல்யூ என்னது நமக்கு 2400. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு அசல் தொகையான ரூபாய் 30,000 ஆனது ஆண்டுக்கு 7% என்ற கூட்டு வட்டி வீதத்தில் கடனாக வழங்கப்படுகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கூட்டு வட்டி 2 ஆண்டுகளுக்கு என்னன்னு கண்டுபிடிப்போம், 2 1. கூட்டு வட்டி 2 ஆண்டுகளுக்கு 2 1 அப்படின்னு கண்டுபிடிப்போமா. ஃபர்ஸ்ட் 30,000ல 7% வட்டி கேன்சல் பண்ணா நமக்கு 2100 வரும். நெக்ஸ்ட் 2100க்கு 7% கண்டுபிடிச்சா கேன்சல் அப்போ 7 147 வரும். சோ 2 1 பண்ணோம்னா இங்க 2100 இங்க 147 ஆட் பண்ணோம்னா 4200 147 4347. இது வந்து என்னது நமக்கு வட்டி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அத்தொகை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 30,000 பிளஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 4347 ஆட் பண்ணோம்னா 34,347. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலைனா என்னது MP. குறிக்கப்பட்ட விலை 1850 ஆகும். 60% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் அப்பொருளின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 100% தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு 1850ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 60% தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது 40% தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ 40 இங்க வந்து x. சோ கேன்சல் பண்ணா 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0க்கு கேன்சல். அப்ப 185 into 4 185 into 4 பண்ணோம்னா என்ன வரும் 740. ஆப்ஷன் 740. ஆப்ஷன் C. மோனில் என்பவரின் மாத வருமானம் 18% குறைக்கப்படுகிறது எனில் அவரின் தற்போதைய மாத வருமானம் தோராயமாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அது அவர் முன்பு பெற்ற மாத வருமானத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முன்னாடி எவ்வளவு வாங்கியிருப்பாங்க 100% வாங்கியிருப்பாங்களா. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு குறைச்சிருக்காங்க 18% குறைச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும் 82 வரும். சோ கேன்சல் பண்ணா இங்க 50 இங்க 50 இங்க வந்து 41 அப்படின்னு வந்துரும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 9. இந்த 9 தான் நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப 9 வந்து CPன்றது 9 CPன்றது இங்க என்னன்னா 41. அப்ப 41 into 100 நம்ம கேன்சல் பண்ணா 900 by 41 கேன்சல் பண்ணி நம்ம வரும் ஒரு தடவை வரும் 2 டைம்ஸ் வரும் 82 பேலன்ஸ் வந்து 8 இருக்கும். மறுபடியும் 1 டைம் வரும். அப்ப 21.9 சம்திங் வரும். சோ ஆப்ஷன் C. தோராயமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 21.9 நம்ம வந்து 22% எடுத்துக்கலாம். ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन. போட்மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணோம். 96 into 2 by 88 minus 24 43 into 3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணுவோம் போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோமா. அப்ப bracket of division multiplication addition subtraction first என்ன பண்ணனும் bracket தான் பண்ணனும். இத பண்ணா நமக்கு என்ன வரும் 464 வருமா. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 96 into 2 by கொடுத்திருக்காங்க. அப்ப 96 into
2/64 plus 43 into 3. அப்போ பண்ணோம்னா 9, 4 into 3 12, 129. கேன்சல் பண்ணோம்னா 1, இது 3, 2 வரும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 plus 129, 3 plus 129 என்ன வரும்? 132. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜே.கே மற்றும் எல் இணைந்து ஒரு புத்தகத்தை 20 நாட்களில் முடிப்பார்கள். ஜே மற்றும் கே இருவரும் சேர்ந்து அதே புத்தகத்தை 25 நாட்களில் முடிப்பார்கள் எனில் எல் மற்றும் தனியாக அதே புத்தகத்தை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஜே.கே.எல் கொடுத்துருக்காங்க. ஜே பிளஸ் கே பிளஸ் எல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? 20 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜே.கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஜே பிளஸ் கே வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், a இன்ட்டு பி பை a மைனஸ் பி. ஸோ 20 இன்ட்டு 25 by 25 minus 20 பண்ணனும் 5 வரும். இங்க 20 into 25 டைரக்டாவே அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா 5 வரும். ஸோ 100. ஆப்ஷன் ஏ. 58 மைனஸ் 25 பை 5 பிளஸ் 55 பிளஸ் 25 மைனஸ் 30 பிளஸ் 20 மைனஸ் 10 பிளஸ் 30 மதிப்பை கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ண போறோம். இதை பண்ணா என்ன வரும்? 30 plus 20 50, 50 plus 30 80. அப்ப 80 minus 10 என்ன வரும்? 70 வருமா? ஸோ இந்த இடத்துக்கு 70 வரும். இதை பண்ணா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 55 plus 25 என்ன வரும்? 80 வருமா? 80 minus 70 என்ன வரும்? 10 வரும். அப்ப இந்த ஹோல் ஃபுல்லாவே என்ன வரும்? 10 வந்துரும். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 58 minus 25 by 58 minus 25 by 5 கொடுத்திருக்காங்க. சோ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்ப டிவைட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் டிவிஷன் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வரும். இங்க வந்து 58 minus 5 plus 10. So 58 10 add பண்ணோம்னா என்ன வரும்? 68 வரும். 68 minus 5 63. Option A. Next question. ரோஹித் சமமான தூரத்தில் 4 பயணங்களை மேற்கொள்கிறார். முதல் பயணத்தில் அவரது வேகம் 400 km/h ஆக இருந்தது. 400 km/h ஆக இருந்தது. ஒவ்வொரு அடுத்தடுத்த பயணத்திலும் அவரது வேகம் முந்தைய பயணத்தின் வேகத்தில் பாதியாக இருந்தது. எனில் இந்த 4 பயணங்கள் ரோஹித்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 400 km/h கொடுத்திருக்காங்க. 4ஆ பிரிச்சிருக்காங்க. சோ இதான் டோட்டல் வச்சிட்டோம்னா இத 4ஆ பிரிச்சிருக்காங்க. 4ஆ பிரிச்சிருக்காங்க. சோ டோட்டல்னா ஃபர்ஸ்ட் வந்து 400 per கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 இதுக்கு என்ன வரும்? 1600. இது வந்து என்னது? அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1600 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 400 km/h வேகம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என்னவா குறைஞ்சிட்டே போகுதாமா பாதியா. அப்ப 400/400 ஃபர்ஸ்ட் இதுல 400/400 பிளஸ் செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? 400/200. நெக்ஸ்ட் 400/100 வருமா? இது மூணாவது பாதியில. நெக்ஸ்ட் என்ன வரும்? 400/50 வரும். நெக்ஸ்ட் இத ஃபுல்லா கேன்சல் பண்ணோம்னா 400 கேன்சல் பண்ணா 1 வரும். நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும் பிளஸ் 2. இத கேன்சல் பண்ணோம்னா 4 வரும் பிளஸ் 4. இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 8 டைம்ஸ் வரும். அப்ப 1 plus 2 plus 4 plus 8 வந்து 12 plus 2 14 12 plus 2 14 15 வரும். அப்ப 15ன்றது என்னது? அவங்களோட ஸ்பீட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரோஹித்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 1600 டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் பை 15 கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 5 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். இது வந்து 3 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். 2 டைம்ஸ் வரும். அப்ப 320
by 3. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन 5 மற்றும் 6 ஆகிய இரண்டினாலும் மீதியின்றி வகுபட 140 உடன் கூட்ட வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 140 கொடுத்திருக்காங்க. அதோட ஏதோ ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா அது வந்து 5 டேபிளாலயும் 6 டேபிளாலயும் நமக்கு வந்து கேன்சல் ஆகணும் அப்படி சொல்லிருக்காங்க. இதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிப்பாங்க. 20 போடணும், அடுத்து நெக்ஸ்ட் 12 போடணும், இப்படி ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா லாஸ்ட்ல 10 போட்டோம்னா என்ன வரும்னா 140 plus 10 by 5. இங்க 140 plus 10 by 5 பண்ணனா 150 by 5 கேன்சல் ஆயிருமா? 150 by 5 கேன்சல் ஆயிருமா? 30 வந்துரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 150 by 6 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 3 இருக்கும், 5 டைம்ஸ் வரும். அப்ப 25 வருது, இங்க 30 வருது. அப்ப ரெண்டு நாளையுமே கேன்சல் ஆகக்கூடியது என்னது? 10. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு எண்ணின் 25% இருந்து 75 கழித்தால் கிடைப்பது 1225 ஆகும். எனில் அந்த எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு எண்ணில் இருந்து, அந்த எண் வந்து நமக்கு தெரியாது, ஒரு எண்ணின் 25% 25/100 மைனஸ் 75 கழித்தால் 75 கழிச்சோம்னா நமக்கு என்ன வருதா? 1225 கொடுத்திருக்காங்க. சோ இதை கேன்சல் பண்ணா 1/4 1/4 அப்ப x/4 minus 75 equal to 1225. சோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா x/4 minus 300/4 நமக்கு வந்துருமா? equal to 1225 கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணணும்? x minus 300/4 இருக்கு இல்லையா? x minus 300/4 equal to 1225. இதை வந்து நம்ம இங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? x minus 300 equal to இதை மைனஸ் பண்ணோம்னா, இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1225 4 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 0 2 0 1 வரும், 9 4900 வரும். 4900 equal to 4900. x minus 300 equal to 4900 கொடுத்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? அப்ப 4900 இந்த சைடு போச்சுனா plus 300. சோ ஆட் பண்ணோம்னா 5200. சோ x ஓட வேல்யூ என்னது? 5200. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் क्वेश्चन 15 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை 18 நாட்களில் கட்டி முடிக்க முடியும் எனில் அதே வீட்டை 12 ஆண்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 ஆண்கள் 18 நாட்களில் ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே வீட்டை 12 ஆண்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணலாம். 6 9 வரும், மறுபடியும் 2 டைம்ஸ் வரும், இங்க 3 டைம்ஸ் வரும். 50 into 3 45. 45/2 கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், 2.5. அப்ப 22.5. ஆப்ஷன் A. Thank you.